அதுக்கப்புறம் தான் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் சரிங்களா? இங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள் இருக்கு இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது இது? லித்தியம், மெக்னீசியம், கால்சியம், மெக்னீசியம், போரான், அலுமினியம், சோடியம், பொட்டாசியம் ஓகேவா? இதெல்லாம் சேம் குரூப்ல தான் வரும். பட் இது மட்டும் தான் வந்து வேற இதுல வரும். ஓகேவா? சோடியம், பொட்டாசியம் சேம் தான் இருக்குன்னு பார்த்தோம். வேற என்ன கொடுத்துருந்தாங்க இதுல? ஆப்ஷன்ல கால்சியம், மெக்னீசியம் கொடுத்துருந்தாங்களா? சேமா தான் இருக்கு. ஆனா நம்ம கொடுத்த தப்பான பேர் வந்து லித்தியமும் மெக்னீசியம் கொடுத்துருந்தாங்க. குரூப் வந்து வேற ஏதா? அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்கு. மத்த எல்லாமே வந்து அந்த குரூப்ல இருக்கிறது மேட்ச் ஆயிருக்கும். பட் இந்த லித்தியம் மேக்னீசியம் மட்டும் தான் வேரியா இருக்கு. ஓகேவா? இருக்கு இல்லையா? கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் அதுல வந்து சேம் குரூப்ல தான் இருக்கு. பட் இந்த லித்தியம் மெக்னீசியம் மட்டும் அது வேற வேற குரூப் 1 குரூப் 2 வந்து மேட்சா இருக்கு. ஓகேவா? மீத்தேன் என்ன ஃபார்முலா கேக்குறாங்க? மீத்தேனுங்கிறது வந்து என்ன சொல்றாங்க? இது வந்து கார்பன் காம்பவுண்ட். சரி மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்னது? CH3 கார்பன் இருக்கு. ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காமன் டேபிள் சால்ட்ங்கிறது வந்து ஒரு காம்பவுண்ட் தானே. சோடியம் சோடியம் மட்டும் எடுத்து நம்ம சாப்பிட்ற சால்ட் இருக்குல்ல அது என்னது? சோடியம் குளோரைடு. NaCl இல்ல சாரி சோடியம் ஹைட்ராக்சைடு இது சோடியம் குளோரைடு. ஓகேவா? அப்போ சோடியம் இருக்கு குளோரின் பிரசன்ட் இருக்கு. அப்ப ரெண்டு எலிமெண்ட் செஞ்சு நமக்கு என்ன ஆகுது? ஒரு காம்பவுண்ட் வந்து உருவாகுது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு வந்து ஒரு காம்பவுண்ட். ஓகேவா? which of the following compound is called as baking soda? எந்த காம்பவுண்ட் வந்து பேக்கிங் சோடான்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட் இது பைகார்பனேட் NaHCO3. ஓகேவா? a compound or as diamond ஓகேங்களா? வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் கேக்குறாங்க. சிலிகான் கார்பைடு